ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியம் வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த அனாதாசிரமத்தோட இடத்த மானியத்துக்கிட்ட வாங்கிடுறாங்க. அதே சமயம் இந்த எஸ்எஸ்கேவை வசமாக போலீஸ்கிட்டே சிக்க வச்சிடுறாங்க. சிக்க வச்சுட்டப்பறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானிக்கிட்டே இலக்கியாக்கிட்டேயும் நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறிச்சு. இலக்கியா நம்ம இந்த வீட்டை விட்டு போகணுன்றது அவசியம் இல்லை. என்னுடைய சேர்மன் போஸ்டிங் விட்டுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நான் மாணிக்கத்தோட இடத்த வாங்கிட்டேன். நமக்கு தடையாக அந்த எஸ்எஸ்கே வசமாக போலீஸ் கீழே மாட்டி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ, இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜானியும் சொல்கிறாங்க. நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சில பேரெல்லாம் இருக்காங்க, என்ன தான் பிளான் பண்ணாலும் நம்மக்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பைரவி குத்தி காட்டுறாங்க. அதே சமயம் நம்முடைய பைரவி பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா ஏதோ சவால் ஜெயிச்சுட்டா நாம் ஜெயிச்சுட்டா அவங்க வீட்டை விட்டு போகிறதா சொன்னாங்க. இன்னும் இங்கே தான் இருக்காரு போல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்வீட் எடுத்து சொல்கிறாங்க. அந்த ஸ்வீட்டை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய பைரவி கிட்ட கொடுத்தோம். பார்த்திங்கன்னா பைரவி அந்த ஸ்வீட்டெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு கௌதம் ரொம்ப சந்தோஷப்படாது. உன்னுடைய ஒய்ஃப் சொல்கிறேன்ட்டு தலைகால் புரியாத ஆடிட்டு இருக்கல. கூடிய சீக்கிரம் என்னுடைய அருமை உனக்கு புரியும். அந்த இலக்கிய நீ வீட்டை விட்டு அடித்து தொடுத்த போகிற நேரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இவ்வளோ பேசுகிறீங்களே, நாங்கள் ஜெயிச்சுட்டா வீட்டை விட்டு போயிடுறோன்னு சொன்னீங்களே, கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நம்முடைய பைரவி யோசிக்கிறாங்க. நம்ம வெளியே போய்ட்டால் சொத்துக்கு கண்டிப்பாக சிங்கி அடிக்கணும். அந்த எஸ்எஸ்கே ஈஸியாக நம்மளை கை கழுவி விட்டுருவான், அந்த அஞ்சலி கை கழுவுன மாதிரி. அதனால் நமக்கு வேறு வழியே இல்லை. நம்மளுடைய அன்னி கையில் தான் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அண்ணி என்னை மன்னிச்சிருங்க, இதுமாரி நான் எந்த ஒரு சவாலும் விட மாட்டேன், எதற்கும் எதுக்கும் தடையாக நிற்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பூஜை முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த மன்னிப்பு நம்முடைய ஜானிக்கு ஏற்றுவாங்களா, இல்லை நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்ல போகிறாங்களா அப்படின்றதாங்க இருக்க போகுது. அதுவும் போக நம்முடைய ஜானி இது என்னுடைய மருமகளோட டிசிஷனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா நம்மளுடைய இலக்கியம் சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி அவங்களுக்கு இறக்க உணவு என்ன தான் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்புக்கான பரிகாரத்தை கூட செய்யாத ஏற்றுக்கிட்டாங்க நம்முடைய இலக்கியோட குணம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பயிர்வை பார்த்திங்கன்னா சரிங்க, எங்கேயாவது இந்த வீட்டில் ஒரு மூலையில் இருந்துட்டு போட்டோம், அதை இருக்கட்டும், எதுக்காக வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா நம்முடைய பயிர்வை என்னுடைய இந்த வீட்டில் ஒரு மூலையில் இருக்க சொல்கிறேன். என்னுடைய பிளான் பண்ணலே பிரச்சனை இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னை நாளைக்கு அதை விட மாட்டேன் அப்படின்ற மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இந்த பைரவி இந்த எஸ்எஸ்க்கு சேர்ந்து பிளான் போட்டாலே ஒன்றுமே நடக்காதுன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.